ஹலோ கைஸ், வெல்கம் அவர் குறிக்கூடு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது 2வது vlog பண்ணுறேன். ஃபஸ்ட்டும் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது தான். அதனால தான் நான் வந்து வீடியோவை போட்டுட்டேன், சாங்ஸ் எடிட் பண்ணி போடலை. டெய்லி ஃபுட்டு அந்த மாதிரி போட்டுட்ருக்குறேன். ஸோ கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. அதனால் நான் வந்து உங்களுக்கு லென்த்தியான வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். நம்ம அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆக்சுவலாக இந்த சிம்பிள் பாருங்கள், நம்மளோட குருவிக்கூடு சேனலு க்ரீனிஷாக இருக்கும். அந்த சிம்பிள்லேயே இருக்கும் பாருங்களேன், வயல்வெளி மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ வைக்க போகிற பொருட்கள் கூட அந்த க்ரீனிஷாக ஒரு இலைகள் வடிவில் இருக்கணும் தான் அதை நான் சூஸ் பண்ணி அந்த டேபிளில் வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்துட்டு சாலைகளில் நம்ம பயணிக்கும் போது, அது நடைப்பயணமாக இருந்தாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, 2 வீலர்ஸு இருசக்கர வாகனத்தில் போகும்போதும் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும். ப்ளஸ்ஸு நம்மளுடைய இந்த பொல்யூஷன் இருக்கு இல்லையா, புகை மாசு, காற்றின் மூலமாக பரவக்கூடிய தொற்றுக்களாக இருக்கட்டும், புகை மண்டலத்திலேருந்து நம்மளுடைய சுவாசம், நுரையீரல்கள், இதெல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு 75% அதை நம்ம வந்து செய்யலாம். செஞ்சுட்டு நம்மளுடைய ஹெல்த்தை வந்துட்டு ஒரு 60 to 70% நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட வேண்டியது வந்துட்டு 2 வீலர் போடுறவங்களுக்கு இது நான் சொல்கிறேன். 2 வீலர் ப்ளஸ்ஸு நடைப்பயணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது. 4 வீலர்ஸ்க்கு கிடையாது. 4 வீலர்ஸ்க்கு நம்ம இன்னொரு நாள் விளாக் போடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கண்கள் பாதுகாக்கணும். கூலர்ஸ், ஆக்சுவலாக இது கூலர்ஸ் கிடையாது. கூலர்ஸ்லாம் நம்ம 90 கிட்ஸில் வந்துட்டு பிளாக் கலரில் உண்மையாகவே இது கூலர்ஸாக தான் இருக்கும். பட் இப்போது வந்துட்டு நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலை. இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இதுதான் நான் யூஸ் பண்ணுற கண்ணாடிங்க. ஆக்சுவலாக இதில் ரொம்ப டீப்பாக போய்கிட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணலாமா அப்படி இப்படின்லாம் கொஷின்ஸு நம்ம ரொம்ப கேட்டுகிட்டே போக முடியாது. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை வந்துங்க, ஆக்சுவலாக இதை வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. மொத்தமாக நான் யூஸ் பண்ணதே வந்துட்டு ஒரு 2 months கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பரபரப்பில் வந்துட்டு வச்சுட்டு போயிடுவேன். பட் இப்போ ரெகுலராக 10 days யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். நம்ம கூலர்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போனாலே நம்ம முகத்துக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு நம்ம கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் வந்துட்டு இது எனக்கு கிளியராக இருக்குது. உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் வேணாம்னா கலரை செலக்ட் பண்ணுங்கள், போட்டு பார்த்து வாங்குங்க. எது நம்மளுக்கு ரோடு கிளியராக இருக்கும், பள்ளம் மேடுகள்லாம் பக்காவாக தெரியுதுங்கிறத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் தூசி விழுந்து சின்ன சின்ன கற்கள்லாம் வந்து விழுது பாருங்களேன். இப்போ நிறைய ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, ரோடு ஒர்க்கு. ஸோ சின்ன சின்ன கற்கள்லாம் வந்துட்டு நம்ம கண்ணில் பட்டுட்டு டேமேஜ் பண்ணிடுது, வந்து ப்ளீடிங் ஆகிடுது, ரப்சர் ஆகிடுது. அது கண்ணில் உறுத்தி ரொம்ப பெயின்ஃபுல்லாகிடுது. ஸோ கண்ணை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஸ்பெக்ஸு இது உங்களையும் ரொம்ப அழகாக காமிக்குங்க. இது செகண்ட் திங் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு பாருங்கள். நடைப்பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு அழகாக கேப்பு பாருங்கள். இது வந்து அதிக வெயில், இந்த கூலர்ஸ் வந்துட்டு 2 பேருக்கும் சூட் ஆகும். நடைப்பயணம் ப்ளஸ்ஸு 2 வீலர்ஸு இருசக்கர வாகனம் பயணம் பண்ணுறவங்களுக்கு இதுவுமே வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நடைப்பயணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப்பை பாருங்கள், இந்த கேப்பை போட்டுக்கிட்டு நம்ம நடக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்மெட் கூட போட்டு நடக்கிறோம், அந்த அளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அழகுக்காண்டி எதையுமே பண்ணக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காண்டி நான் அழகுன்னு சொன்னேன். பட் வந்து நம்மளுடைய தலையை வந்து காப்பாற்றுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதிக வெயில் முடிக்கு தேவையில்லை. ஸ்கேல்ப்பும் வறண்டு போயிடும், முடி கொட்டிடும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட நம்மளுக்கு எது சூட் ஆகும்னு கலர்ஃபுல்லாக அழகாக நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதில் வாங்கி அழகாக போட்டு சூப்பராக போயிட்டு வரலாங்க. ஸோ இதுவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ரோட்லலாம் நான் பார்க்குறேன், 2 வீலரில் போகும்போது நிறைய சின்ன பசங்க, பொம்பளை பசங்கள்லாம் போட்டு போகிறாங்க. அவங்கள நான் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, பையன் மாதிரி சும்மா கெத்தாக போவாங்க. ஸோ நம்மளுக்கு இது செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வருங்க. இந்த கூலர்ஸ் ப்ளஸ் கேப்பு கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு சேர்ந்தது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது முடி டேமேஜு, ஸ்கேல்ப்பு,
அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்க தண்ணி சத்தெல்லாம் அதிகமாக எடுக்கிறது வந்து டைரெக்டாக தலையில் பட்டு தான் நம்ம எல்லா உடம்புக்கும் போகும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சூரிய ஒளி முக்கியம். பட் ஆனாலும் வந்துட்டு எந்த வெயிலுன்னு இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வெயிலுக்கு தான் நம்ம உடம்பு தாங்கும். ஸோ இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கனமானதை எடுத்து போடுங்க. இது நல்லா துணி தான். நம்ம ஏரியாவில் எம்கேபி நகர் ஏரியாவில் 50 ருபீஸ் தான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம காமிக்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹெல்மெட்டு, தலைக்கவசம். பாருங்கள், இது ஆக்சுவலாக நம்மளுக்கு இது வாங்கி ஒரு 20 டேஸ் ஆச்சு. வாங்கியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஓகேவா, இதுதான். இது வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன், எந்த செட்டப்பில் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய தலைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் தலைக்கவசம். இந்த கவசத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம நன்மைக்கு பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இதில் என்னங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நம்ம நன்மைக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது போடலாம். இது அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நம்ம நல்ல குவாலிட்டியானதையும் வாங்கிடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய தலை வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. எந்த உடம்புலையுமே ஒரு பாட்டில் அடிபட்டிருக்காதுங்க. தலையில் இருந்து ரத்தம் கூட வந்திருக்காது. தலையில் அடிபட்டு அப்படியே வந்துட்டு காதுலேருந்து ரத்தம் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட் நம்ம வந்து போகும்போது வண்டியில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. குவாலிட்டியானதாக வாங்கினா நம்மளுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து வரும். ப்ளஸ் நல்லா அந்த ஹூக்கெலாம் கரெக்டாக வச்சுக்கணும், டைட்டாக போடணுங்க. சும்மா பேருக்கு நானும் போடுறேன்னு சொல்லி போடக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டைம் போடுறாங்க. கண்டிப்பாக தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் மனைவியோ, உங்கள் குழந்தைகளோ, இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ, வயசானவங்களோ, அம்மா அப்பா எல்லோரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, சேஃப் அண்ட் செக்யூருங்க இது. ஓகேவா, லென்த்தியாக போய்கிட்டு இருக்கு, போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்துடலாம் கடகடன்னு. அடுத்து வந்து மாஸ்க்குங்க. இந்த மாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியங்க, மூக்குக்கு பாதுகாப்புக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ணுக்கு பாதுகாப்பு பார்த்தோம். இப்போ மூக்கு, இது வந்து 3 வகையில் வருவாங்க. மூக்கு சுவாசம் அப்படியே வந்து மூச்சுக்குழலில் போய் லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு போகும். இதுதான் மெயின் பார்ட்டாக நம்ம யூஸ் ஆகுது. இப்போ நிறைய ஃபியூல்ஸு, வண்டியிலேருந்து புகை வர்றது, கார்லேருந்து, பைக்கிலேருந்து, எல்லாம் லாரியிலேருந்து, வேன்லேருந்துலாம் அப்படி குப்புன்னு நம்ம பக்கத்துலேயே வந்துடுங்க. இதை நம்ம என்ன பண்ண முடியுங்க, இதெல்லாம் நம்மளால் யாரும் மாற்ற முடியாது. ஸோ நம்மளால் மாற்றக்கூடிய ஐட்டங்கள் தான் இந்த கூலர்ஸ், கேப்பு, இது அதே மாஸ்க்கு ஸோ இம்பார்ட்டண்ட்ங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது பாருங்கள், இப்படி இருக்கும். இது வந்து லைட் ப்ளூ, இது வந்து நீங்கள் பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள். இது டார்க் ப்ளூ, இது லைட்டு ப்ளூ. இந்த லைட்டு ப்ளூவில் 3 மடிப்பு தெரியுதாங்க மேலே பாருங்கள். இந்த பட்டி கொடுக்கும்ல, அது மாதிரி 3 தைச்சிருக்காங்க பாருங்கள். 1 2 3. இந்த 3 ஸ்டெப்பும் நம்மளுடைய சுவாசத்தை பாதுகாக்கிறது தான். ஸோ இதை பண்ணணும். வெளியே வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு நோஸ் பேடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு இது இருக்கும், அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் மூக்கில். ஆக்சுவலாக நாங்கள் கொரோனா காலத்துலேயே வந்துட்டு யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். ஏன்னா மூச்சு விட முடியாமல் தலைவலிச்சு வந்துச்சுன்னு. பட் இது தலைவலி வந்தாலும் நம்ம வந்து ஃபுல் டைம் போட போகிறது கிடையாதுங்க. அந்த தலைவலியை விட வந்து தலைவலி வந்து ஃபுல் டைம் போட்டால் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இது நம்ம வந்து ட்ராவல் டைமில் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நோஸ் பேட் அமைக்க விட்டுட்டிங்கன்னா 3 லேயர்ஸ் நம்ம மூக்கு வழியாக தூசி போய் அது அப்படியே மூச்சுக்குள்ள போய் சுவாசம் லங்ஸில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே என்னங்க, நம்ம என்ன ஃபுல்லாகவே போட்டுட்ருக்க போகிறோம். 1/2 hour 1 hour, அதுக்கப்புறம் நம்ம நல்லா காற்று கிடைக்கும் போது சுவாசத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த நாளையும் பாருங்கங்க, வரிசைக்கும் அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாலை ஓரங்களில் எப்படி பயணம் பண்ணுறதா கவனமாக கவனிங்க. கவனமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேவா, உங்களுடைய உயிர்கள் வந்து உங்களுக்கு முக்கியமானதை விட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ 2 வீலர்ஸ் வச்சுருக்கவங்க ப்ளஸ் நடைபயணம் பண்ணுறவங்க இந்த நாளையுமே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். போத்து 2 பேருக்குமே வந்து நமக்கு செட்டில் தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். பாய். அதனால் சேஃப்டியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். பசுமையோடு இணைந்து இருப்போம். பசுமை புரட்சி பண்ணுவோம், பசுமை புரட்சி செய்வோம்.
ஓகேவா? விவசாயம் காப்போம். விவசாயிகளை, விவசாய தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் முடிந்தவரை கை கொடுப்போம்.